ஓம் நம சிவாய. அனைவருக்கும் அன்பு தெய்வ மகளின் வணக்கம். அழகான நாள் இன்று, பங்குனி உத்தரவு. இந்த திருநாள் நல்லாள் வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்குமே. பகவான் முருகப்பெருமானே போற்றி. முருகருக்காக போட்ட மயில் கோலம், மயிலின் வடிவில் ஒரு கோலம். முருகப்பெருமானே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. அழகான நாள் இன்று, பங்குனி உத்தரவு இல்லைங்களா? எவ்வளோ அற்புதமான இந்த நல்ல நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. பகவானை முருகப்பெருமானே போற்றி போற்றி. எல்லா முருகர் ஆலயத்துலேயும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வாங்க. என்னுடைய ஆன்மீக பயணமானது, நாம் எத்தனோ ஆலயத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம். என் அப்பனீசன் என்னை கூட்டிக் கொண்டு போய்கொண்டு தான் இருக்காங்க. நம்ம ஊர் ஆலயத்திலேருந்து காஷி, அயோத்தியா, இமயமலை நாதர் வரல இல்லைங்களா? இப்போ கூட நாம் ரீசெண்டாக உத்தரகோஷம் அங்கேக்கு அப்பா என்னை கூட்டிக் கொண்டு போனாங்க. பிறகு அந்த உத்தரகோஷ மங்கை திருநாள் மகா கும்பாபிஷேக தண்ணிக்கு தான் மருதமலையிலையும் கும்பாபிஷேகம். ஒரே நாளில் 2 இடத்துக்கு நம்மளால் போக முடியல. ஆனால் இன்று என்னுடைய ஆன்மீக பயணமாக அழகான இந்த நல்லாளில் மருதமலைக்கு நாம் கிளம்புறோம். ஏனென்றால் மருதமலையில் முருகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடந்து 48 நாள் மண்டல பூஜைகள் போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த வரிசையில் இந்த அழகான நாள் ஆனது நாம் கண்டிப்பாக கலந்துக்கிறோம். 48 நாள் மண்டல பூஜையில் கலந்துக்கக்கூடிய அந்த தருணமானது மகா கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்ட அளவுக்கு பலன் நமக்கு கிடைக்கும். அதுலேயும் நமக்கு இன்னைக்கு பங்குனி உத்தரவாக அமைஞ்சிருக்குங்க. கூட்டமாக தான் இருப்பாங்க. பரவாயில்ல, முருகன் என்னை கூட்டி கொண்டு போயிடுவாங்க. அம்மையப்பனையும் என்னை மகிழ்ச்சியாக அழைச்சி கொண்டு போவாங்க. பகவானே ஓம் நம சிவாய. முருக பெருமானே போற்றி போற்றி. வாய்ப்பு இருந்தால் நீங்களும் எல்லாரும் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. நாம் சந்திப்போம் கண்டிப்பாக. முருகர் ஆலயத்தில் இருந்து, மருதமலையிலேருந்து முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணி அந்த தருணத்துடன் உங்களை நான் சந்திக்கிற ஆலயத்தில் ஆசி வழங்குங்கள். கண்டிப்பாக நீங்களும் வாய்ப்பு இருந்தால் உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதாவது கோயில் இருந்தால் போயிட்டு வாங்க. இல்லை வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் மருதமலை, பழனி, 6 படை வீட்டுகள், உங்களுக்கு எந்த கோயில் பிடிக்குமோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஓம் நம சிவாய. என்னுடைய இன்றைய ஆன்மீக பயணமானது இதோ நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருதமலைக்கு வாங்க. முருகராலயத்தில் சந்திக்கலாம். ஓம் நம சிவாய. மீண்டும் ஒரு எல்லாருக்கிடைய மனமார்ந்த பங்குனி உத்திரத்தினால் நல்வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியான தருணத்தை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணுங்க. ஸ்பெஷலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வள்ளி அம்மையே மனதார காந்தர்வ விவாகம் பண்ண நாள் இல்லைங்களா? பிறகு எல்லாரும் முன்னிலையும் மகிழ்ச்சியான தருணத்தை கல்யாண கோலத்தில் பகவானை நாம் இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க. முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மைக்கும் காந்தர்வ கல்யாணமான அற்புதமான இந்த நல்லாளில் யாராவது திருமணத்துக்காக ஏங்கிட்டு இருந்த கண்டிப்பாக பகவானை முருகப்பெருமானை இன்னைக்கு இந்த கல்யாண கோலத்தில் போய் பகவானை பாருங்க. முருகப்பெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவா. பகவானே முருகப்பெருமானே போற்றி போற்றி. வெற்றி முனிதான வீரமுனிதான முருகப்பெருமானே போற்றி போற்றி. எம் குல சாமியே தாய் தந்தையே போற்றி. வாங்க சந்திப்போம் மருதமலையில். நன்றி.